மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களை ஒரு பைசாக்கு பிரயோஜனமில்லைன்னு மதிப்பற்றவர்களாக கருதி ஏளனம் செய்த நண்பர்கள் அனைவருக்குமே அன்பு பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களது மனம் கூர்ந்து உங்கள் வாழ்க்கை துணைவர் நல்ல ஆதரவு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலான தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் 31 வரையிலான நமது தனுசு ராசி வாரப்படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2024 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி 27 அன்னைக்கு புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்திர பகவானுடன் இணைந்து கொள்கிறார். மூன்றாவது மாற்றமாக 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வருடம் திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி 28 அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. நான்காவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024 வருடம் புதன்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி 30 அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி 31 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:06 முதல் செவ்வாய்க்கிழமை வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் ரெகுலரான நமது தினசரி ராசி பலன்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் டாக்குமெண்ட்லையும் படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு நண்பர்களுடைய உதவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வாரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நண்பர்கள் வழியில் நீங்கள் வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வர வேண்டிய சில உதவிகள் கூட தாமதமாக கிடைக்கலாங்க. இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமாக வீடு அல்லது ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இந்த வாரம் இருக்குங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியிடங்களில் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் யாரு கூடயும் கோபத்தை காட்டக்கூடாதுங்க. விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினைத்த சில நபர்களை இந்த வாரம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் சிந்தனையில் புதிய தெளிவு ஏற்படும், உற்சாகம் காணப்படும். உங்கள் சுற்றியுள்ளவர்களும் உங்களுக்கு நெருக்கமானவர்களும் தங்கள் பணியிடத்தில் வழக்கமாக சிறப்பாக செயல்படுவதை காண்பீர்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் மற்றவங்க வெற்றி பெறுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது நண்பர்களே. மாறாக நீங்கள் மற்றவங்களை ஆதரிக்க வேண்டும். யாரெல்லாம் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக நீங்களும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நபராக இமேஜை காட்டிக்கொள்ள முடியும். உங்களது இமேஜ் மேம்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். நேர்மறை ஆற்றலையும் உங்களால் அதன் மூலமாக நிரப்பிக்கொள்ள முடியுங்க. எனவே நீங்கள் மற்றவங்க வெற்றிகளை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லைங்க. கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகிய இரண்டையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த வாரம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் சேமிப்பை நீங்கள் கண்டிப்பாக அதிகப்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப சிறுக சேரித்து நீங்கள் இந்த உங்களது பணத்தை எந்த ஒரு முதலீட்டில் போடுறீங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பாரம்பரியமான நல்ல ஒரு திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்வது நல்லதுங்க. இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் தொழில் மூலமாக நிறைய ஆதாயம் உண்டுங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய சேர்க்கை ஏற்படும். அதனால் பணி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. கூடுதலில் நன்றாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல முன்னேற்றம் உங்களது எல்லா விதமான வியாபாரத்திலும் கண்டிப்பாக கிடைக்குங்க. கலை சார்ந்த அன்பர்களுக்கு, கலைஞர்களுக்கு இந்த வாரம் நல்ல திருப்பங்கள் சந்திக்கக்கூடிய தருணங்கள் அமைந்திருக்குங்க. இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை அல்லது ஓவியம் என எந்த கலைத்துறை சார்ந்த அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களது துறையில் நீங்கள் நல்ல திருப்பங்களை சந்திக்க முடியும். அதுபோன்ற நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைப்பெறுவீங்க. நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க. அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க.
இந்த வாரம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு சக ஊழியருடைய ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் இந்த வாரம். ஸோ நீங்கள் நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்க நண்பர்களே. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெற்று அதன் மூலமாக சில சலுகைகளையும் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்கள் கண்டிப்பாக அலுவலக பணிகளில் உங்கள் ஹையர் அஃபீஷியல் முதலாளி மூலமாக நன்மைகளை பெற முடியும். அதுக்காக நீங்கள் உங்கள் திறமைகளை நம்புங்கள். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நுட்பமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் போது உங்களுக்கு காரிய வெற்றிகளும் அதிகரிக்குங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவ்வப்போது சேஞ்சஸ் பண்ணிக்குவீங்க உங்கள் வேலைகளில். அது உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தருவதற்கான ஒரு காரணியாக அமையும். இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலரை நீங்கள் ஆரம்ப நாட்களில் நீங்கள் மீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு காதலில் ஈர்ப்பு இருந்ததோ அந்த மாதிரியான ஈர்ப்பு மீண்டும் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க. அதனால் கடந்த கால மகிழ்ச்சி திரும்புவது போல உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை இந்த வாரம் காத்திருக்கிறது. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த வாரம். உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கை துணையினுடனான அன்பின் ஆழத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் அதிகமான அன்பையும் பாசத்தையும் நீங்கள் செலுத்தி நீங்கள் திரும்ப அதை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஒவ்வொரு வினாடியும் உங்களது மனம் குறைந்த உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பதை நீங்கள் உணர முடியும். திருமண வாழ்நாட்களில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாகவே அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்தில் உற்சாகத்துக்கு குறைவு இருக்காதுங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துகிட்ருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் குழந்தைகள் ஒரு பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள். அது உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் நீங்கள் தொண்டு வேலைகளை ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பெருகும்போது குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம். சில மத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததுக்கு நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களும் ஒரு மன அமைதியை உணர முடியும். மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் மாணவர்கள் கலந்துக்கிட்டால் அதில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் உங்களை மதிப்பற்றவர்களாக கருதி உங்களை ஏளனம் செய்த நபர்களை எல்லாம் மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் சிறப்பான கல்வி முன்னேற்றத்தை பெற்று நல்ல ஒரு முன்மாதிரியாக விளங்குவீங்க. அதன் மூலமாக அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் நீங்கள் கற்றறிந்த ஒரு நல்ல சிறந்த மாணவராக நீங்கள் கருதப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் ஈகோ அப்படின்ற விஷயத்த மனதில் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு அகந்தையும் நீங்கள் மனதில் அனுமதிக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த ஈகோ அந்த தலைகணம் ரெண்டுமே நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது இல்லாமல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இமேஜ் கெட்டுப்போகாமல் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் விளக்க பெற முடியும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சூரியனையும் விநாயகருக்கு தீபம் ஏற்று வழிபடுவதை நீங்கள் வழக்கமாக கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி பலன்களுடன் புதிய வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.